Hello friends, welcome back to my channel Ifana's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா தோசைகள் வந்து சீசன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டைப்ல வந்து உங்களுக்கு சீசன் பண்ணி பேப்பர் ரோஸ்ட் வந்து வீட்லயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட காட்ட போறேன். வாங்க எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட ரெண்டு கல் இருக்குது. ஒன்று வந்து டபுள் ஹேண்டட் வச்சது, அதாவது இந்த வுட்டு ஹேண்டில் வச்சு அப்படி ஒரு கல்லும், இன்னொன்று வந்து நார்மல் கல். ரெண்டுமே வந்து தண்டவாளக்கல், அதாவது பியூர் அயன் கல் தான். இந்த ரெண்டு கல்லுமே 5 mm திக்னஸில் உள்ள ரெண்டு கல் தான். ரெண்டுலேயுமே தோசை வந்து ஒழுங்காக வராது. அந்த ஹேண்டில் வச்ச கல்லை வந்து அப்பப்போ வரும், இந்த கல்லை வந்து சுத்தமாக வராது. ஏன்னா நான் வந்து இது வந்து பிரியாணி தம்போட அந்த மாதிரிலாம் எடுப்பேன். இந்த ஹேண்டில் கல் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். 900 சம்திங் வந்துச்சு, இல்லை 800 சம்திங் வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கல் வந்து நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 300 சம்திங் வந்துச்சு. ரெண்டுமே நல்லா துரு பிடிச்சி இருக்குது. நான் இதில் வந்து தோசை சுட்டே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. வாங்க எப்படி சீசன் பண்ணு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கல்லையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மைல்டான சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த விம் லிக்விடு அந்த மாதிரி. இல்லைன்னா நார்மல் விம் சோப்பு, அதெல்லாம் பாத்திரம் தேய்க்க சோப்பு உண்டுல்ல, அதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை போட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் எல்லாம் துரு இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகுதே தெரியும் எவ்வளோ துரு இருக்குன்னு. இந்த கல் பிரச்சனை இல்லை, அவ்வளோவா துரு இல்லை. பேக் சைடு தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த கல் வந்து நான் பிரியாணி தம் போடலாம் எடுத்தனால அது வந்து ரொம்ப ரொம்ப துருவாக இருக்குது. இந்த ரெண்டு கல்லுமே நான் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு சீசன் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரப்போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இந்த கல்லை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ துரு இருக்குது பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இதை ஒரு 20 நிமிஷமாக நான் தேய்ச்சி எடுத்துகிட்டே இருந்தேன். அவ்வளோத்துக்கு இதில் துரு இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் சீசன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தேய்க்காதீங்க. ஏன்னா வந்து அதில் உள்ள எனாமெல்லாம் போய் தோசை சுத்தமாக வராமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சும்மா இரும்பு பாத்திரங்களை வந்து ரொம்ப இதாகிட்டு தான் ஹேண்டில் பண்ணணும். சும்மா நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது துரு பிடிச்சி போயிடும். அதனால் இப்போ நம்ம தேய்ச்சி கழுவு தான். அதுக்கப்புறம் வந்து தோசை ஒரு தடவை சீசன் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா வாஷ் பண்ணி ரன்னிங் வாட்டரில் தான் வாஷ் பண்ணி எடுக்கிறது மாதிரி இருக்கும். சரி, நல்லா கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த துருவுமே இல்லை, நல்லா நீட்டாக நான் கழுவி எடுத்துட்டேன் ரெண்டு கல்லையுமே. இப்போ வந்து அந்த டபுள் ஹேண்டில் கல்லை ஒரு விதமாகவும் இந்த கல்லை ஒரு விதமாகவும் நான் சீசன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஹேண்டட் கல்லை வந்து நம்ம பார்த்துடலாம். நான் அன்றைக்கி கொஞ்சமாக தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் வீட்டில் தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தோசை மாவு அதை கையில் எடுத்துட்டு நல்லா வந்து இந்த கல்லை முன்னாடியும் பின்னாடியும் வந்து நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் சைடு வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும். ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். பின்னாடியும் அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். எனக்கு வந்து பேப்பர் தோசை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய சன்னுக்கு வந்து இந்த கோன் தோசை ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுவேன், ஆனால் சில சமயங்களில் இது வந்து சொதப்பிடும். இந்த கல் 2 தோசை ஒழுங்காக வரும், 3ஆவது தோசை ஒழுங்காக வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், ஒன்றுமே செட் ஆகலை. ஆனால் இது என்னோடய ரிலேட்டிவ் சொல்லி தான் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து இது நம்ம 20 ஹவர்ஸ் அப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன மெத்தட்னா, வெல்லம், சாதாரண அந்த சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணும்னு சொல்லலாம், அதை எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு இதுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக இந்த கல்லை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அதாவது இதுவும் வந்து தண்டவாள கல் தான். நல்லா வந்து தேய்ச்சி முன்னும் பின்னும் வந்து நல்லா தேய்ச்சி நல்லா ஒட்டும் கையில். ஆனாலும் நம்ம நல்லா இருத்தி நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா அதுவுமே வந்து நல்ல அதில் வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு ரெண்டு கல்லையுமே நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு சைடில் வந்து ஒதுக்கி இதுக்கு மேலேயே வச்சு ஒரு வண்டு மாதிரி போட்டு ஒதுக்கி வச்சுட்டேன் வெளியே. சரி, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அப்புறம் அது ஆல்ரெடி அப்படியே செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெண்டு கல்லையும் நான் இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த வெல்லம் வந்து செட்டாக எப்படி கரை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
அதே மாதிரி இந்த நம்ம தோசை மாவு தேய்ச்சி வச்சோம்ல அந்த கல்லும் பாருங்கள் நல்லா வந்து காஞ்சி போய் நம்ம கை வச்சு இறக்கும் போதே வந்துடும். இனி நம்ம இது பழையபடி நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்ரப்பர் போட்டு 2 கல்லையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஹேண்டில் கல் வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். ஆனால் அந்த நம்ம வெல்லம் போட்டு தைச்சோம் இல்லையா, இந்த கல் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைக்கிற மாதிரி, ஏன்னா அந்த வெல்லம் வந்து அதில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த கல் வந்து ஈஸியாக நம்ம ஒரு தேய்ப்பிலே தண்ணி வச்சு லைட்டாக தேய்ச்சாலே வந்துடும். அப்புறம் அடுப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு கல்லாக வச்சு பழக்கி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஆனியனை வந்து மேலே உள்ள கொண்ட பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கல்லை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் அந்த எண்ணெயும் ஆனியனும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா கல் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கல் தோசை தான் நான் ஊற்றிருக்கேன். இந்த தோசை ஊற்றுறப்ப இப்போவே வந்து நல்ல அழகாக வந்துச்சு. அதாவது கொஞ்சமாக தான் ஒட்டுச்சு. நம்ம எந்த கல்லுமே வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து நம்ம மொத்தமாக தான் ஊற்றணும். கொஞ்சமாக ஒட்டுச்சு. அப்புறம் அடுக்க தோசை வந்து நல்லா நீட்டாக வர ஆரம்பிச்சிட்டு, ஆனாலும் நான் உங்களுக்கு இது சீசன் பண்ணதுக்காக தான் அந்த கல்லை எடுத்தேனே தவிர, நான் வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு 2 மெத்தடில் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் தான் லைட்டாக ஒட்டுச்சு. அப்புறம் நான் வந்து நார்மலான தோசையும் எல்லாம் இதாக ஊற்றி பார்த்தேன். அதுவுமே லைட்டாக தான் பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து சைடு ஓரங்களில் இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாக நல்லா வந்துச்சு. அப்புறம் அடுத்த தோசையெல்லாம் சூப்பராக வந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம அடுத்த மறுக்கல்ல எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவுமே அதே மாதிரி தான். நல்லா தோசை மாவு நம்ம போட்டு வச்சிருந்தனால நல்லா பழகி வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஆனியன் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் நான்லாம் இந்த தோசைக்கல்லை வந்து ஃபுல்லாக தோசை ஊற்றுவேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து தோசை ஊற்றிட்டு அதே மாதிரி தான் இதுவும் லைட்டாக ஸ்டிக் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தோசைகள் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிரு. நான் முதல்ல வந்து ஏன் கல் தோசை மாதிரி போட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு தோசை எப்படியுமே ஒட்டும். அதனால தான் நான் கல் தோசை மாதிரி போட்டுட்டு அடுத்ததும் அதே மாதிரி நல்லா கல்லை சூடாக விட்டுட்டு அப்புறமும் கொஞ்சம் அதே மாதிரி எண்ணெய் ஆயில் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நம்ம எப்பவும் சுடுற மாதிரி நல்ல தோசை வந்து நல்லா விரித்து நார்மல் நம்ம தோசை சுடுவோம்ல அதே மாதிரி நல்லா விரித்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எப்படி வருமோ அப்படிங்கிற சந்தேகத்துலாம் கல் ஃபுல்லாக ஊற்றாமல் இவ்வளோவும் ஊற்றிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. என்ன கேட்டால் அந்த வெல்லம் போட்டு வச்சோம்ல அந்த மெத்தடை விட இந்த தோசை மாவு நம்ம சேர்த்து வைக்க வச்ச மெத்தட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் இந்த கல் வந்து நல்லா பழகி வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. இந்த தோசையோடைய கலரை பார்த்திங்களா? இது இந்த இரும்பு தோசைக்கல்லுக்கு சீக்ரெட்டே வந்து அப்படி தான். மாவு எப்படி இருந்தாலும் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், அந்த கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் மொறு பேப்பர் தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இதில் வந்து அஃபீஃப் கோன் தோசை கேட்டான். அதே மாதிரி மாவை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு சிசர் வச்சு நம்ம வந்து தோசை திருப்பி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் தோசைனால அதை சிசர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் சென்டர் வரைக்கும் ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி எடுத்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் கோன் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட மாவு பெருசாக ஊற்றிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெருசாக சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றலை, உங்களுக்கு வீடியோக்காண்டி அப்படி ஊற்றி காமிச்சேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 2 விதமாகவும் நான் தோசை சுட்டு எடுத்துட்டேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி நம்ம ஹோட்டல்லாம் போய் கொடுக்குறத விட வீட்டிலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்